ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக அற்புதமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உலகம் முழுவதும் அற்புதமாக கொண்டாடப்படுகிற ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, இனிய தந்தையார் தினம் நல்வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக கடந்த நாட்களில் அற்புதமாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அருமையாக நாம் கொண்டாடினோம். உலகம் முழுவதும் பிள்ளைகள் தங்களுடைய அப்பா வந்து நின்று ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இப்படி அருமையாக ஊடகங்கள் மூலமாக வாழ்த்துக்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை அற்புதமாக பெரிய கூட்டம் வைத்து கூட அப்பாவுக்கு கேக் வெட்டுறதும், வண்டி வாங்கி கொடுக்கிறதும், துணி வாங்கி கொடுக்கிறதும், கார் வாங்கி கொடுக்கிறதும், இப்படி கிஃப்ட் வாங்கி கொடுக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாட் இஸ் த ஃபாதர்ஸ் டே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு படம் போடுறதுங்க, அப்பாவோட கூட நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறது, கேக் வெட்டுறது, ஒரு துணி வாங்கி கொடுக்கிறது, அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது, அவ்வளவுதான். வேற என்ன இருக்குது? தட் இஸ் ஃபாதர்ஸ் டே. வாட் யூ வாண்ட் யூ? என்ன கேட்கக்கூடிய அளவுல இந்த உலகம் இருக்கிறது. அப்பா அம்மாவை சோறு போறது இல்லை, அப்பாவை கவனிக்கிறது இல்லை, அம்மாவை கவனிக்கிறது இல்லை. பட் அந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வந்தா அவங்களுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறத பாசத்தோட செயல்படுகிறது பார்க்கும். ஒருவேளை மரித்து போனா அது மாலை போட்டு ஒரு கும்பிடு, அவங்க மரித்து போனா ஒரு கல்லறை கட்டி கல்லறைக்கு ஒரு கும்பிடு, இப்படி போஸ்ட் போடுற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிதாவாகி தேவன் யாரா இருக்கிறான்? நமக்கு கொடுத்த அப்பா அம்மா எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவராகி தேவன் நமக்கு அழகாக பைபிள்ல நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், தாம் பிள்ளைகள் எப்படி அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை குறித்து உலகத்துக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் it is a Bible. Wonderful. The word of God. ஆண்டவருடைய வார்த்தை, God's word. நம்ம உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்ம உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, நம்ம திருப்புகிற வார்த்தை, ஒரு திருப்பமனை உண்டாக்குகிற வார்த்தை, மனிதனுடைய வாழ்வில் சீர்திருத்துகிற இட் இஸ் a Bible. மத புத்தகம் அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி நல்ல மார்க்கத்துல நடக்க வைக்கிற பரலோகத்தின் தகப்பனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் சொந்தம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருக்கும். ஆகவே தந்தையார்கள் எப்படி இருக்கணும் என்பது குறித்து பைபிள் அருமையாக சொல்லப்படுகிறது. வாட் இஸ் த ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பைபிள் என்ன சொல்லுதோ அதை நாம் படித்து கொண்டு கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முன்னேறு எப்படி போகுதோ அப்படி கூட பின்னேறு வரும் என்று சொல்வார்கள். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். who are you your example அப்படின்னு கேட்டா, my example, my father, my mother, it is my parents, the wonderful example, role model. அற்புதமாக சில பிள்ளைங்க சொல்றதையும் பார்க்கிறோம், சில குடும்பங்கள் அதன்படி நடக்கிறதையும் பார்க்கிறோம். பைபிள் கூட அதுதான் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயப்படுவாங்க. இந்த காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல பிள்ளைங்க பெற்றோர்களை பயமுறுத்துறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து இருக்கிற காலமாக மாறிவிட்டது. ஒன்று சொல்லக்கூடாது, ஒன்று கேட்கக்கூடாது,
ஒரு அட்வைஸ் கொடுக்க கூடாது, ஒரு அவேர்னஸ் கொடுக்க கூடாது, அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. வாய மூடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்ற அளவுல நாம் இருக்கிறோம். ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான கலி உலகத்துல நாம் காண்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். என்னுடைய மகன் அற்புதமா ஒரு ஃபாதர்ஸ் டே ஒரு படம் போட்டிருந்தான். அவனும் என்னுடைய போட்டோவும் போட்டு. அது கீழே இங்கிலீஷ்ல இருந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது இங்கிலீஷ்ல படிச்சு மறுபடியும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி படித்தா, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு என் அப்பா கற்றுக் கொடுக்கவில்லை. பட் அவர் வாழ்கிறத பார்த்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று, அவருடைய வாழ்க்கை மூலமாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வாசகத்தை போட்டான். அதை படித்த உடனே எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்தது. என்னுடைய மனது அப்படியே நிச்சயமாகவே ஒரு மிகுந்த சந்தோஷமும் ஆனந்த கண்ணீரும் வடிக்க செஞ்சது அந்த வாசகம். எனக்கு அந்த அளவுல ஒரு என்கரேஜ் கொடுத்தது. ஆகவே பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனும் அதை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகள்? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செவி கொடுக்கிறார்களா? கீழ்ப்படுகிறார்களா? மதிக்கிறார்களா? கனம் பண்ணுகிறார்களா? அவங்களுக்கு வேண்டிய பராமரிப்பு உண்டா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. அநேக பிள்ளைகள் வெளிநாடுகள் போயிட்டான், படித்து பட்டதாரிகளை மாறிவிட்டால் அனாதை ஹாஸ்டல்ல, அனாதை இல்லங்கள்ல, ஓல்டேஜ் ஹோம், முதியோர்கள் இல்லத்துல பிள்ளைகளை வைத்துவிட்டு அவர்கள் மாதம் பணம் அனுப்புகிறார்கள். சில நேரங்களில அவர்கள் மரித்த கூட வர முடியாத ஒரு நிலையில இருக்கு. அதுக்காகவா உன்னை பெற்றுக்கொண்டது? அதுக்காகவா உன்னை பெற்றெடுத்தது? உன்னை பராமரிக்கிறது? இட் இஸ் ராங். பி கேர்ஃபுல். சாபம் வரும். அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படினும். அம்மாவை அசட்டப் செய்யக்கூடாது. பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற பாடமா இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க பீடி பிடிக்க கூடாது. புகை அது பகையா மாறும். தண்ணி அடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, பீரு பிராந்தி இந்த பாட்டில கொண்டாந்து வீட்டுல குடிக்க கூடாது. பிள்ளைங்க கிட்ட கடைக்கு போயிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா, பிராந்தி வாங்கிட்டு வா. அவன் வாங்கிட்டு வரும்போது அவன் ருசி பார்ப்பான். உங்களை பார்த்து அவன் கெட்டு போயிடும். நீங்க முன்மாதிரியாக உங்க பேச்சில, நடக்கையில, எண்ணத்துல, பார்வையில, சிந்தனைகளில, உங்க வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? கணவனும் மனைவியும் சண்டை போடுகிற காரியங்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற காரியங்கள், அவர்கள் பேசுகிற அத்தனை வார்த்தைகளை பிள்ளைகளை கவனிப்பது, இவைகள் மூலமா தான் பிள்ளைகள் கெட்டு போவார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடல் பெற்றோர்கள். அவருடைய சந்ததியாக ஆசீர்வாதமா இருக்கணும்னா பிள்ளைகள் நிச்சயமாகவே அது அற்புதமாக நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஊதாரித்தனமாக அப்பா அம்மா இருக்கக்கூடாது. ஒரு குடிகாரனாக, ஒரு விபச்சாரக்காரனாக, ஒரு வேசிக்கல்லனாக, ஊரை சுற்றுகிற ஒரு ஊதாரியாக இருக்கக்கூடாது. மனைவி, பிள்ளைங்க, குடும்பம் என்ற ஒரு அக்கறையோட அனுதினமும் வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைத்து சம்பாதித்து பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் செய்ய வேண்டும். குடும்பத்தோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். குடும்பத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு யோசுவ குடும்பத்தை போல, ஆபிரகாம் குடும்பத்தை போல, ஈசாக்கு குடும்பத்தை போல, யாக்கோபு குடும்பத்தை போல குடும்பமாக சேவிக்கணும். சகரியா குடும்பம் பக்தி உள்ள குடும்பமாக கர்த்தர் தங்களை கட்டளையிட்டு எல்லாவற்றிலும் அவர்கள் செய்து ஒன்றிலும் குற்றமுள்ளவர்களாக எண்ணப்படாமல் குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நேர்மையான குடும்பமாக வாழ்ந்தார்கள். சகரியா குடும்பம், சகரியா எலிசபெத். நாம் எப்படி வாழணும் என்பது குறித்து பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பிரியமானவர்களே, அருமையான வேலையில பெற்றோர்களாகிய நாம் ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே
இனிய தந்தையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் என்ற இந்த செய்தி மூலமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, பெற்றோர்களே என்ன செய்ய வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோர்களுக்காக யாத்திராகமம் புஸ்தகம், the book of Exodus chapter 20 verse 11. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்துல அற்புதமாக பெற்றோர்கள் என்ன செய்ய சொல்றாரு. யாத்திராகம் 20:12, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங் வேர்ட். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம், the book of Ephesians chapter 6 1 to 3 words. அருமையா சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பூமியில சுகமா இருக்க வேண்டும் என்றால், பூமியில நீங்கள் நன்றா வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்றால், கர்த்தருக்குள்ளாக உங்க பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள், அவர்களை மதித்து நடங்கள் என்று அற்புதமாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம், the book of Deuteronomy chapter 5 verse 16. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, உன் பெற்றோர்களை கனம் பண்ணு என்று சொல்லி அருமையா சொல்லப்படுகிற பார்க்கிறோம். நமக்கு நன்மை வர வேண்டும் என்றால், பூமியில நாம் நீடித்து வாழ வேண்டும் என்றால், நன்றா இருக்க வேண்டும் என்றால், தகப்பனும் தாயும் கனம் பண்ண வேண்டும். போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து கனம் பண்றது அல்ல, அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். பெற்றோர்கள் நம்ம எந்த அளவுல நடத்தினார்கள் என்பது குறித்து நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் நம்ம எந்த அளவுல தோல் வைத்து சுமந்தார்கள், ஆகாரம் கொடுத்தார்கள், ஆடைகளை கொடுத்தார்கள், நம்ம சுத்தம் செய்தார்கள். நம்ம 1க்கோ 2க்கோ போயிட்டா கூட அவர்கள் கரங்களிலே அதை எடுத்து சுத்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் வயதான பிற்பாடு 1க்கோ 2க்கோ போயிட்டா எந்த அடி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கைத்த பிடிச்சு தள்ளுறாங்க, வருகிற மருமகளை கூட கொடுமைப்படுத்துறாங்க. தேவையில்லாத காரியங்கள் அவைகளை செய்யக்கூடாது. அதே நிலையில நமக்கு செஞ்சிருந்தால் நாம் உயிரோடு இருந்திருப்போமா, நாம் இப்படி நடந்திருப்போமா, நாம் இந்த அளவுல வாழ்ந்திருப்போமா, இவ்வளவு படித்திருப்போமா, சமுதாயத்துல இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்போமா என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். ஆகவே நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. இரண்டாவதாக, பெற்றோர்களை தூசிக்க கூடாது. ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாக்கியங்களை வாசிக்கிறோம். தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்கலாமா? தன்னை சிருஷ்டித்தவருடைய கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? பெற்றோர்களை ஏன் பெற்றாய் என்று கேட்கலாமா? கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. அப்பாவை கேட்பான், நீ எல்லாம் அப்பனாடா, நீ எல்லாம் அம்மாவா, உங்களுக்கெல்லாம் பிறந்தனா நான், சி தூ நாயங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பெற்றோர்களை தூசிக்கிறதும் துன்பப்படுத்துகிறதும் தப்பு. அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. கடவுளுக்கு சமானமாக அவர்களை எதிர்பார்க்க வேண்டும். கடவுளுக்கு ஈக்குவலாக அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களானாக்கா அற்புதமாயிருக்கும். ஏனென்றால் ஒரு தண்டனைக்குரிய காரியங்களை ஆண்டவரே எழுதி வைத்தார். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் சில வாக்கியங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழுகதான் வரும் என்று சொல்லப்படுகிறது. தான் தகப்பனையும் தான் தாயும் தூசிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவான். பாபா, எவ்வளவு ஒரு வார்த்தை! அந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் இன்னைக்கு கிருபின் காலமாக, கிருபின் ஆண்டவராகிய தேவன் காலத்தை கொடுத்ததனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமாக நன்மை செய்கிறார்கள். ஏனென்றால் தூசித்தாலும் அவர்கள் அடித்தாலும் கொன்றுவிட வேண்டும். பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல கிருபின் காலம் மன்னிக்கிற காலமாக, அந்த மன்னிக்கிறதுனால பெருசா இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் உண்டாக்க வேண்டும், ஒரு திருப்பு முனை உண்டாக்க வேண்டும். பெற்றோர்களை தூசிக்க கூடாது, அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, அவமதிக்க கூடாது,
அவர்கள் அனாதையா இல்லத்துல கொண்டு போய் கூட விடக்கூடாது. இட் இஸ் தவறு, ராங். மூன்றாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எரேமியா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை யோனாதாபின் குடும்பத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நீங்க திராட்சரசம் குடிங்க, நம்ம பாஷையில சொல்ல போனா தண்ணி அடிங்க, பிராந்தி குடிங்க அப்படின்னு ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். எரேமியா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 13 அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்தா அற்புதமா இருக்கும். அப்போ அந்த யோனாதாபின் குடும்பம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு, இந்த பட்டணத்துல பெரிய வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு, இந்த தேசத்துல நீங்க பரதேசிகளா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய வருகை வருகிறது, உங்களுக்கு வேற நாடு இருக்கு, வேற தேசம் இருக்கு, வேற கிணறு இருக்கு, வேற தோட்டம் இருக்கு, வேற நிலம் இருக்கு, வேற வீடு இருக்கு, வேற தேசம் உங்களுக்கு இந்த தேசம் அல்ல. இன்னைக்கு நிறைய உலகத்துல என்ஜாய் பண்றவங்களை பார்க்கிறோம். கடவுளே சொல்லிட்டாராம், கடவுளே வரம் கொடுத்தாராம். ஓ வண்டர்ஃபுல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த யோனாதாபின் குடும்பம் மூலமாக அற்புதமா இருக்கும். அதை நீங்க படித்தீங்களானாக்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. ஆனா அந்த குடும்பம், நாங்க குடிக்க மாட்டோம், எங்க அப்பா வார்த்தை கீழ்ப்படிவோம். அப்பா செத்து போயிருக்கிறார், தாத்தா இல்ல, அப்பா இல்ல, குடும்பம், பிள்ளைங்க, வாரிசுகள் எவ்வளவு கீழ்ப்படுகிறது பாரு. நீங்க உங்க அப்பா சொன்ன வார்த்தை கீழ்ப்படுறீங்க, உங்க அம்மா சொன்ன வார்த்தை கீழ்ப்படுறியா? கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிற, வேலை ஸ்தலத்துல, நண்பர்கள் இடத்துல, சர்ச்சில், பாஸ்டர் இடத்துல, விசுவாசிகள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில உண்மையாலுமே கீழ்ப்படிதல் உண்டானால் உங்க ஆயுசு நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கு. அப்பா அம்மா பேச்ச கேட்காதவனெல்லாம் பாருங்க, வண்டியில செத்து போறான், சாபத்துல செத்து போறான், நோயில செத்து போறான், இன்னொரு கையில ஒருத்தன் செத்து போறான். சாபம், அப்பா அம்மா இடுகிற சாபம். அப்பா அம்மா அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு விசுவாசி குடும்பம், அப்பா அம்மா ஆயிராங்க, அந்த தலையில அடிச்சிருக்கான். பெரிய பையன் மனைவனுடைய வார்த்தை கேட்டு கோபத்துல அம்மாவை கல்லுல அடிச்சு காயப்படுத்தி இருக்கான். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், துன்மார்க்கமாக வாழ்கிற ஒரு குடும்பம், தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிருக்கான். தாயே, சாபம் வரும். திட்டக்கூடாது, தூசிக்க கூடாது, அடிக்க கூடாது. பெற்றோர்களே, பிள்ளைகள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். அவர் அடித்தால் நீ தாங்க மாட்ட, அவர் அடித்தால் உனக்கு மரணம் தான், மறுபடியும் வாழ்க்கையே கிடையாது. ஆகையினால் எச்சரிக்கை, பி கேர்ஃபுல். ஆகவே அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, 52 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறவர், சகலத்தையும் படித்தவர், அவரே மனிதனாக பிறந்த பொழுது யோசேப்பு குடும்பத்துல, மரியாம்மா குடும்பத்துல ஒரு பாலகனாக பிறந்த பொழுது அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கியிருந்தார். அவரே நமக்கு ஒரு முன்மாதிரி, ரோல் மாடல். இட் இஸ் வண்டர்ஃபுல் அல்ல? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு சொன்னவர், அவர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். வசனம் அழகா சொல்லப்படுது. மனுஷருடைய தயவினால், ஆண்டவருடைய கிருபையினால் வளர்ந்தார். அவளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாலாம் பெற்றோருக்கு. எவ்வளவு அமேசிங், குட், எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆகவே யோனாதாபின் குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரி, ஆண்டவரே நமக்கு ஒரு முன்மாதிரி. 4வதாக பரலோக தகப்பன் நம்முடைய தகப்பன். பூமியில சரீரத்தின் படி தகப்பன் கொஞ்ச காலம்தான், பரலோக தகப்பன் நித்திய காலமாக நமக்கு இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31 வசனத்துல, ஒரு தகப்பன் தான் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமக்கிறேன். யாத்திராம் 19 பார்க்கிறோம், ஒரு கழுக போல சுமக்கிறார் ஆண்டவர், கழுக போல, தகப்பனை போல சுமக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இதோ நான் உங்களை கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே உங்களை தாங்கிக் கொண்டு, முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்கிக் கொண்டு, உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவிப்பேன், சுமப்பேன். நம்முடைய ஆண்டவர் சுமக்கிறவரா இருக்கிறார்.
நித்திய நித்திய காலமாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் நான் 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தனா, அம்மா தேங்க்யூ நன்றி. ஆனா உன்னை என்னை சுமந்தவர் யாரு தெரியுமா? அவர் தான் நம்முடைய ஆண்டவர். உன்னை சுமந்தவரை மறந்துடாதம்மா. நீ சுமந்து 10 மாதத்தை மட்டும் சொல்லி என்னை திட்டாத. பட் நம்ம 2 பேரையும் காலம் காலமாக சுமக்கிறவர் பிதாவாகிய தேவன். அவர்தான் நம்ம சுமக்கிறவர். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே முதிர் வயது வரைக்கும், கர்ப்பத்தில் உண்டான முதற்கொண்டு முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் நம்மை சுமக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவர் நம்ம துக்கங்கள் எல்லாம் சுமக்கிறார், நோய்கள் எல்லாம் சுமக்கிறார், அவர் நம்மை சுமந்து காக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் நம்ம தேற்றுகிற தேவனா இருக்கிறார். 5ஆவதாக பிதாவாகி தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்பது குறித்து மலாக்கி புஸ்தகம் அற்புதமாக ஒரு வார்த்தை நமக்கு எடுத்து வருகிறத பார்க்கிறோம். மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்துல கவனித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த கொலைச்சலாக்கி அவன் தன் சகோதரருக்கு துரோகம் பண்ணுவானேன்? நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா, பரலோக தகப்பன். நம்ம எல்லாருக்கும் தகப்பன் அவர்தான். அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பரலோக ஜெபத்துல 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல? அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 14 வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றீர்கள். நித்திய நித்தியமாக அப்பா பரலோக தேவன். டெம்பரரி சரீரத்தை பிரகாரமாக தகப்பமார்கள் கொஞ்ச காலம் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நாமும் ஒரு காலத்துல தகப்பனா மாறுவோம். அவர்களை கனம் பண்ணும்போதுதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம கனம் பண்ணுவார்கள் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தே தீரணும். அதை நம்ம மேல விழுந்த கடமை, அதை நம்ம மேல விழுந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை செய்யணும், தூசிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் உங்களுக்கு நன்றா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க இல்ல? அதுக்கு ஒரு தலைப்பை சொல்லுவோம் இல்லைங்களா? கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. கெட்ட குமாரன் கதை அல்ல, நல்ல குமாரன் சரித்திரம். அது ஒரு சரித்திரம். ஆண்டவர் சொன்னது கதை அல்ல. பைபிள் இட் இஸ் நாட் ஸ்டோரி பைபிள், ஸ்டோரிக்கல் புக். இட் இஸ் ஹிஸ்டரி, நாட் ஸ்டோரி. சரித்திரம், நடந்த சம்பவங்கள், நடந்தவைகள், நிஜம், உண்மையானவைகள். ஆகவே லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் நீங்க 11 முதல் 32 வசனங்களை வாசித்தீங்களானாக்கா, ஒரு குடும்பத்துல தகப்பன் எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்து, பரலோக தகப்பன் யாரா இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது குறித்து நமக்கு அழகாக எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதுமாக அந்த 3 சம்பவங்கள் ஒன்று. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் முதலாவதாக காணாமல் போன ஆடுகள், 100 ஆடுகளில் 1. இரண்டாவதாக காணாமற் போன வெள்ளிக்காசு 10 காசுல 1. மூன்றாவதாக 2 பிள்ளைகளில இளையவன் காணாமல் போனான். எல்லாம் காணாமல் போனதுதான், கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இளையவன் வருகிறான், அப்பா எனக்கு உண்டான சொத்தெல்லாம் தந்தாரு. அப்பா 2 பாகங்களை பிரித்து அவன் தூர தேசத்துக்கு கொண்டு போய் ஊதாரித்தனமாக வாழ்ந்து செலவழித்து ஒன்றும் இல்லாதபடிக்கு அந்த தேசத்தின் குடிக்காரனாகிய ஒருவனிடத்துல கடந்து சென்று வேலை கேட்டான். அவனுக்கு வேலை, பன்றி மேய்க்கிற வேலை கொடுத்தாங்க. அந்த பன்றி மேய்க்கும் பொழுது அவன் ஆகாரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையில பசி, அந்த பன்றிகள் தின்றுகிற தவிட்டு மேல ஆசைப்பட்டான். அதையும் தின்னாத ஒரு சூழ்நிலை.
வேதனைப்பட்டான், உட்கார்ந்து யோசிக்கிறான். அப்போ உட்கார்ந்து யோசித்து சொல்றான் ஒரு வார்த்தை, பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டை தின்ன கூட அவனுக்கு தடையா இருந்தது, ஆசையா இருந்தது. பட் அதை சாப்பிட கொடுக்க அவனுக்கு ஒருவரும் இல்லை, அதை சாப்பிட இயலவில்லை. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன் என்று சிந்திக்கிறான். இப்போ சிந்திக்கும் பொழுதுதான் அற்புதமாக அவனுக்கு புத்தி வந்த உடனே, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், மகனாக அல்ல வேலைக்காரனாக போவேன், பசி ஆறுவேன், வேலை செய்வேன் என்று அவனுக்கு புத்தி வருகிறது. தகப்பன் பாருங்க, எவ்வளவு அருமையான தகப்பன். தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் பாருங்க. பிள்ளைங்க மனம் திரும்பினால், பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கூட இருந்தால், பிள்ளைகள் பெற்றோர்ல கனம் பண்ணினால் தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பது குறித்து சுருக்கமாக ஒரு வார்த்தைகளை வாசித்து முடித்துக் கொள்ளலாம். 20ஆம் வசனத்துல அப்பா காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தவறு செய்த பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு திருப்புமனே, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பா அம்மாவோட மன்னிப்பு கேளுங்கள், அப்பா அம்மாவோட அந்த அந்த பாவம், அதாவது அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, அடங்காததுனால மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவங்களை கட்டிப்பிடித்து அவங்களாண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இளைய மகன், மனந்திருமன மகன், மனந்திருமன மைந்தன், எவ்வளவு சொல்லலாம். ஆகவே அப்பா காத்திருக்கிறார். பரலோக பிதா பிள்ளைகளுக்காக எதிர்பார்க்கிறார். நம்முடைய அப்பா பரலோகத்தின் நித்தியமான தகப்பன். சரீர பிரகாரமாக அப்பாவும் அதுதான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அந்த அப்பா எதிர்பார்க்கிறா. 20ஆம் வசனத்துல அப்பா காத்திருக்கிறார், எதிர்பார்த்துட்டே இருக்கிற என்னுடைய மகன் மனம் திரும்புவானா, ரட்சிக்கப்படுவானா, பரலோகத்து வருவானா எதிர்பார்க்கிறார். அவன் வருகிறதை பார்த்து காத்திருந்த தகப்பன் ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி இறுக்கி அணைத்து பிடித்து கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பன் அப்படியே கட்டி பிடிக்கிறார். நம்முடைய அப்பா நம்ம அரவணைக்கிறவர். காத்திருந்தார் அப்பா, மனதுருகினார் அப்பா. 20ஆம் வசனத்துல ஆசையாக ஓடி வந்தார் அப்பா, அவன் கழுத்தை கட்டி பிடித்தார் அப்பா, முத்தம் செய்தார் அப்பா, உயர்ந்த வஸ்திரத்தை தந்தார் அப்பா, கைக்கு மோந்திரத்தை தந்தார் அப்பா. 22ஆம் வசனத்துல கால்களுக்கு பாதரட்சை தந்தார் அப்பா, பெரிய விருந்து செய்தாரு அப்பா. டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, பெரிய பண்டகை, பெரிய விருந்து. மன்னிப்பு கொடுத்தார் அப்பா, மன்னிச்சிட்டார் அப்பா. 22 முதல் 32 வசனங்களில மன்னிப்பு தந்தார். அவனுடைய குறைகளை எடுத்து சொல்லவில்லை, அவனுடைய குற்றங்களை எடுத்து சொல்லவில்லை. சொத்து பிரிச்சுட்டு போனவன், விபச்சார இடத்துல செலவு பண்ணவன், அநியாயமா செலவு பண்ணவன், நீ நல்லவா இருக்க மாட்ட, கெட்டவனா இருப்ப என்று சொல்லி அப்பா அவனை புறக்கணிக்கவில்லை, அவனை அணைத்து கொண்டார். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அப்பா இவ்வளவு ஆசை உள்ளவரா இருப்பார். பூமியில் இருக்கிறவங்களும் அப்படி இருப்பார்கள், பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அப்படி இருப்பார். இது ஒரு உதாரணத்தை பூமியில் இருக்கக்கூடிய அப்பாவை எடுத்து விவரித்து தன்னுடைய அன்பை நமக்கு எடுத்து வரைத்தார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கலாம், பரலோக தேவனை நோக்கி அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கதறினால், கூப்பிட்டால், அவரை நோக்கி பார்த்தால், அவரை நோக்கி அப்பான்னு அழைத்தா போதும், அந்த அப்பா அப்படியே இறங்கி வரும். சங்கீதம் புஸ்தகத்துல பார்க்கிறோம், அற்புதமா இருக்கும். எவ்வளோ வார்த்தைகள். அந்த பரலோகத்தின் தகப்பன் நம்ம மேல மனதுருகுகிற தேவனா இருக்கிறார். அவர் மனதுருகுகிற தகப்பன், அவர் மன்னிக்கிற தகப்பன், அவர் உதவி செய்கிற தகப்பன், அவர் நமக்கு நன்மை செய்கிற தகப்பன். 103ஆம் சங்கீதம் வசனம் 13ஆம் வசனத்துல தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். கர்த்தாவே என்னை மன்னியும், என் அப்பா அம்மா காரியத்துல துரோகம் செய்துட்டேன், என்னை மன்னியும், அவர்களை அடித்து விட்டேன், மன்னியும், அவர்களை நான் ஹாஸ்டல் விட்டேன், என்னை மன்னியும், அவர்களை நான் கவனிக்கவில்லை, அவர்களை மன்னியும், என்னை மன்னியும், அவர்களை நான் பராமரிக்கவில்லை, என்னை மன்னியும். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், பெற்றோர்களை கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களுக்காக சேஷுதமாக நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிதாவாகி தேவன் அதுதான் சொல்றார். பைபிள் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சமுதாயத்துல எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பைபிள் நமக்கு போதிக்கிறதை நான் பார்க்கிறேன்.
ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தந்தையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஏதோ வாழ்த்துக்கள் சொல்றது பெருசல்ல. நம்ம கடமைகளை நாம் செய்வதாம் பெருசு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே உங்கள் யாவருக்கும். இனிய தந்தையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோக தகப்பன் நம்முடைய அப்பா. அவர் நம்ம அப்பா ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அம்மா ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. ஆகவே ஃபாதர்ஸ் டே, காட் பிளஸ் யூ ஆல். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்துல சந்திக்கலாம். உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.